வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செயல்பாட்டிற்கு வந்தது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். தென் மாவட்டங்களுக்கு காலை முதல் புறப்பட்டு செல்லும் அரசு விரைந்து போக்குவரத்து கழக பேருந்துகள். சென்னை கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திற்கு மாநகர பேருந்துகள் இயக்கம். இன்று 55 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தகவல். அரசு விரைவு பேருந்தில் பயணிக்க கோயம்பேடு, தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூரில் இருந்து முன்பதிவு செய்தவர்களுக்கு அறிவுறுத்தல். தென் மாவட்டங்களுக்கு செல்ல இன்று முதல் கிளாம்பாக்கம் சென்றே பேருந்தில் ஏற வேண்டும். பொங்கல் பரிசு தொகுப்பை உடனடியாக அறிவிக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்யவும் கோரிக்கை. சாதனைகளை தொடர்ந்து படைக்க 2024ஆம் ஆண்டை வரவேற்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து பதிவு. நட்சத்திர விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நள்ளிரவு 1 மணி வரை மட்டுமே அனுமதி. சென்னை மாநகர காவல்துறை உத்தரவு. குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றிணைந்து புத்தாண்டு கொண்டாடவும் காவல்துறை அனுமதி அவசியம். சென்னையில் பாதுகாப்பு பணியில் 18,000 காவலர்கள். சென்னை மெரினா உள்ளிட்ட கடற்கரை சாலைகளில் இன்றிரவு 8 மணிக்கு மேல் வாகனங்கள் செல்ல தடை. பைக் ரேஸ் உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க 6841 சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பு. கட்டுப்பாடுகளுடன் புத்தாண்டு கொண்டாட தயாராகி வரும் புதுச்சேரி நகரம். மதுபானம் விற்பனை செய்ய இன்றிரவு 1 மணி வரை அவகாசம். வாணியம்பாடி அருகே ரயில்வே தண்டவாளத்தில் சீரமைப்பு பணியின் போது மின்சாரம் தாக்கி விபத்து. மின்கம்பியை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 4 பேர் படுகாயம். நெல்லை மாவட்டத்தில் இயல்பை விட 158 விழுக்காடு அதிகம் பெய்துள்ள வடகிழக்கு பருவமழை. தூத்துக்குடியில் 84 விழுக்காடு அதிகம் பெய்தது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே வைகை ஆற்றில் குளிக்க 2 மாணவர்கள் சடலமாக மீட்பு. தடுப்பணையில் குளித்தபோது நீரில் மூழ்கினர். சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவுக்கு காரணமான கோரமண்டல் ஆலைக்கு எதிராக 5ஆம் நாளாக போராட்டம். நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பக்கத்து கிராம மக்கள் வலியுறுத்தல். திருப்பதி மலையில் கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செம்மரம் கடத்தியதாக புகார். சேலத்தைச் சேர்ந்த 9 பேர் கைது. மார்த்தாண்டம் அருகே நகைக்கடையில் சிறுக கொள்ளையடித்த ஊழியர்கள் 3 பேர் கைது. 54 சவரன் நகை, BMW கார் பறிமுதல். திருவள்ளூர் மாவட்டம் திருவளங்காடு அருகே காரை சர்வீஸ் செய்து தர தாமதப்படுத்தியதாக புகார். 40,000 ரூபாய் பில்லை 1 ரூபாய் நாணயம் 10 ரூபாய் நோட்டாக கொடுத்து ஆத்திரத்தை தணித்துக் கொண்ட உரிமையாளர். நாளை காலை விண்ணில் பாய இருக்கும் PSLV C-58 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் தொடங்கியது கவுண்டவுன். கேண்டிடேட் செஸ் தொடருக்கு தகுதி பெற்றார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷ். ஏற்கனவே பிரக்ஞானந்தா, விதித் குஜராத்தி தகுதி பெற்ற நிலையில் 3வது இந்தியராக பங்கேற்கிறார். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இன்று முதல் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக
வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் இன்று முதல் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு வழியாக மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோன்று பெங்களூருக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. தென் மாவட்டங்களிலிருந்து வரும் அரசு விரைவு பேருந்துகள் மற்றும் பெங்களூருவிலிருந்து வரும் அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலேயே நிறுத்தப்படுகின்றன. தென் மாவட்டங்களுக்கு செல்ல முன்பதிவு செய்தோர் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்திற்கு சென்று பயணம் மேற்கொள்ளும்படி கடைசி நேரத்தில் அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். மேலும் கிளாம்பாக்கத்திலிருந்து காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். கோயம்பேடுக்கு டிக்கெட் போட்டோம், இங்கே இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஒரு வண்டி இல்லை, ஒரு அதிகாரிங்க இல்லை, என்ன இதுன்னே தெரியல. ஃபேமிலியோடு வந்திருக்கோம், லக்கேஜ் இருக்குது. நான் டிக்கெட் போட்டதே இங்கே தான் போட்டேன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் போட்டேன். ஒன்றுமே யாருமே இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சிஎம்பிடிக்கு நான் 9 மணி வண்டி புக் பண்ணியிருந்தேன். 8 மணி கிளம்பினாலே அதிகபட்சம். 6 மணிக்கு கண்டக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி இன்னையிலேருந்து பஸ்ஸெல்லாம் இங்கே வருது, வந்துடுங்க. நான் ரீச் ஆகுங்கிறத நான் எதிர்பார்க்கல, ஹரிபரியில் தான் கிளம்பி வந்தோம். கவர்மெண்ட் பஸ் நான் புக் பண்ணது, இது டிக்கெட் 500 600. இதுவே ப்ரைவேட்டில் எடுத்தோன்னா எங்கள் ஊருக்கு நேராகவே ப்ரைவேட் வண்டி இருக்குது, அதில் 750 ஆகும். இப்போ எனக்கு இதில் என்ன ஆனிச்சுன்னா, டாக்ஸி பிடிச்சி வர ஒரு 600, பஸ் டிக்கெட் ஒரு 500 நான் எடுத்துட்டேன். 1800 ஆயிடுச்சு. இது கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, அங்கேருந்து ஷட்டிலிங் சர்வீஸ் ப்ராப்பராக அறிவிக்க கொடுக்கணும். பெங்களூர் டைரக்ஷனுக்கு போகிற காஞ்சிபுரம், வேலூர், இல்லாட்டி ஆம்பூர் இந்த சைடுக்கு பஸ் விட்டால் தானே நல்லது. இங்கேருந்து சவுத்து மட்டும்தான்னா பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்துக்கே பஸ் இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க? புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு அதிகாரிகள் வழிகாட்டி வருவதாகவும், இன்னும் 2 நாட்களில் சகஜ நிலை திரும்பிவிடும் என்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகாரியெல்லாம் இருந்து வழியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. முன்னேற்பாடு எப்படி பண்ணுறாங்கன்றதை இனிதான் சரி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும் மக்கள்லாம் தெரிகிறது. விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய 6 போக்குவரத்து கழகங்களுக்கு சொந்தமான பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றிக் கொண்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு 6 போக்குவரத்து கழகங்களுக்கு சொந்தமான பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்பேட்டிலேருந்து மயிலாடுதுறை போகிறோம். வழக்கமாக அதே ரூட்டில் தான் போவோம், ஆனால் உள்ளே போக மாட்டோம். இப்போ பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் பயணிகளை ஏற்றிட்டு போக சொல்லியிருக்காங்க. கிளாம்பாக்கம் உள்ளே போய் பயணிகளை கிளாம்பாக்கம் செல்லும் பயணிகள் வசதிக்காக கோயம்பேட்டிலிருந்து 55 மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தேவைக்கு ஏற்பட பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னையின் பல பகுதிகளுக்கு 200க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன.